Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மிக நல்லவராக நமக்கு இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் சிலுவை தியான கூட்டங்கள் என்று சொல்லி அநேக இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலும் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த குட் ஃப்ரைடேக்கு முன்பதாக கல்வாரி தியான கூட்டங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு இந்த நாளிலே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பின் கீழாக எல்லா சபைகளிலும் கெத்செமனிலே இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார், சிலுவையினுடைய மேன்மை என்ன, இரத்தத்தின் மேன்மை, இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இப்படி நிறைய தலைப்பின் கீழாக நம்ம எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் சிலுவை குறித்தான காரியங்களை தேவ சபையில் பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நாம் இந்த 2வது நாள் சிலுவை கல்வாரி தியான கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் ஆண்டவரே என்ன வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேச சித்த கொண்டிருக்கிறோம். இயேசுவே எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களோடு கூட பேசுங்க. வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ளே செல்லட்டும். எங்களுடைய ஆவியை, எங்களுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் பரிசுத்தமாகட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே இந்த 7 நாள் கூட்டங்களில் நல்ல தீர்மானங்களை எடுத்து ஆண்டவர் உயிர் திறந்த அந்த நாளிலே நாங்கள் புதிய மனுஷியாக தேவ சமூகத்தில் உயிர் திறந்த ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, வார்த்தையை ஆசீர்வதித்தாருங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான். ஏன்னா நிறைய குட் ஃப்ரைடேல நிறைய காரியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான மெசேஜாக இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் இருக்கிற சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும்
தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்க இந்த வேத பகுதி நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்த வேத பகுதி தான், எதுவும் புதிதல்ல. இந்த நாளிலே இந்த வார்த்தையின் அடிப்படை கொண்டு, இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தம். இந்த நாளின் தலைப்பு என்ன? சிலுவையில் சிந்தின ரத்தம் என்ற அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இரத்தத்தின் மேன்மை என்று சொல்லி கடந்த நாட்களில் போன குட் ஃப்ரைடேலையும் அதுக்கு முந்தின குட் ஃப்ரைடே உங்களோட பேசியிருப்பேன். இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன். அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென். பொதுவாகவே சிலுவை மரணம் உலக ஜனங்களுடைய பார்வையில் அது கொடூரமானதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் பரலோகத்தின் பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்குது? தியாகமாக இருக்குது என்று நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்காக பூமிக்கு வந்து ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மனித சரித்திரத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆமென். யாராச்சும் நமக்கு வந்து ஜீவன் கொடுப்பாங்களா? யாராச்சும் நமக்கு உயிர் நண்பன் சொல்கிறோம், அவங்க வந்து நமக்காக நான் உனக்காக மறிக்கிறேன்ப்பா, உனக்காக ரத்தத்தை சிந்துறேன், ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், நாம் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ள, நாம் பரிசுத்தமான மாற்ற, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, சரீரத்தை தம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் இன்றைக்கு தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி தேவ சபையில் சாட்சியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம், ரோமர்கள் அந்த நாட்களில் அவருடைய தண்டனை என்னன்னா, குற்றவாளிகள் என்ன செய்வாங்க? சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். அதை குறித்து சில காரியங்களை, அறிமுகமான சில காரியங்களை பேசிவிட்டு அதன் பிறகு தேவ செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். பொதுவாக யூதர்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட மனிதனை என்ன செய்வாங்களாம்? கல்லெறிந்து கொள்வார்கள். யூதர்கள் என்ன செய்வாங்க? குற்றவாளிகள் தீர்க்கப்பட்ட அந்த மனிதர்களை கல்லெறிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது முதலாக ஓய்வு நாளை மீறி என்ன செய்தார்? ஒருத்தர் விறகு பொறுக்கி ஒருவனை கண்டு அவன் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிந்து கொண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். 36ஆம் வசனத்திலும், அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவன் என்ன செஞ்சாங்க? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொன்றார்கள். அவன் அதே இடத்துல என்ன செஞ்சிட்டான்? செத்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் நாட்களில் பார்க்கும் பொழுது பாபிலோன் சால்வை எடுத்து ஒளித்து வைத்திருக்கிற ஆகானையும் அவனுடைய குடும்பத்தாரையும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கல்லெறிந்து கொன்றார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா 7:25 வாசிங்க. அதையும் அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்கம் பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை என்ன செஞ்சாங்க? அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால மூடினார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ பாபிலோன் சால்வை எடுத்து ஒளித்து வைத்திருந்த ஆகானியும் அவன குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க? கல்லெறிந்தே கொன்றார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றும் சில குற்றவாளிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனைனா பட்டய நியாய தீர்ப்பு உண்டானது. பைபிளில் பார்த்தீங்கன்னா சில குற்றவாளிகளுக்கு பட்டய நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா குற்றவாளிகள் மேல் விழுந்து பட்டயத்தினால் கழுத்தை வெட்டினார்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சாலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜ்யத்தை என்ன செய்கிறாரு? விஸ்தரிக்கும்படி முதலாவது தேசத்தின் விரோதிகளை எல்லாம் என்ன செஞ்சாருங்க? பட்டயத்தினால சங்காரம் பண்ணினார் என்று சொல்லி நாம்
வேதாமத்தில் நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அகாஸ்வேருவின் நாட்களிலே தூக்கு தண்டனை சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. தூக்கு தண்டனை எப்படி இருந்துங்க? சர்வ சாதாரணமாக இருந்துச்சு. மொர்தெக்காயை கொல்ல தீர்மானித்த அந்த ஆமான் எத்தனை முழம்? 50 முழம் உயரமான 75 அடி ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்து வித்தான். முடிவாக அவனே செய்த அதே தூக்கு மரத்தில் அவன் என்ன செஞ்சான்? தூக்கிலிடப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலும் குற்றவாளிகளுக்கு என்று சில தண்டனைகள் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ராஜா, ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு விதத்தில் எல்லாரையும் கல்லெறிந்து கொன்றார்கள், பட்டயத்தினால் வெட்டி சாய்த்தார்கள். தூக்கு மரத்தில் அவன் செஞ்சதுக்கே அவனுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. திபேத் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திபேத் தேசத்தில் ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை என்ன பண்ணுவாங்களாம்? எருமை மாட்டு தோலை பிறகு பார்த்தீங்களா? எருமை மாட்டு தோலை பச்சையாக உரித்து அவனை உயிருள்ள ஒரு மனிதனை அந்த எருமை மாட்டு தோலில் சுற்றி என்ன செய்வாங்க? நல்லா கட்டி வெயிலில் போட்டுருவாங்க. வெயிலில் போட்ட உடனே அந்த தோல் என்ன செய்யுமா? வெயிலில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக அவன் எலும்புகள் நொறுங்கி துடித்து அதே இடத்துல மரித்து போவான். எங்கே நடக்குது இது? திபேத் தேசத்தில். ரோமர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? ரோமர்கள் உயிருள்ள மனிதனின் சரீரத்தை செத்த பிரேதத்தோடு சேர்ந்து என்ன செய்வாங்க? கட்டி வச்சிருவாங்க. உயிருள்ள மனுஷனை செத்த பிரேதத்தோட கட்டி வைத்து அந்த செத்து போன அந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வருகிற புழு, அதுக்குள்ளே வர தேவையில்லாத பூச்சிகள் எல்லாம் வந்து இந்த உயிருள்ள மனிதனுக்குள்ளே சென்று கொஞ்சம் கொஞ்சமாக புழு கடித்து அவன் அப்படி என்ன செய்யும்? சாகடிக்கும். இது எங்கே கொடுக்கப்படுகிற தண்டனை? ரோமர்கள் அந்த புழு சரீரத்துக்குள் வேதனைப்படுத்தி அப்படியே அவங்களே சாகடிக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரண தண்டைகள் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன தண்டனை கொடுக்குறாங்க? தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் கரண்ட்டில் என்ன செய்கிறாங்க? கரண்ட் பாஸ் பண்ணுறாங்க. குற்றவாளிக்கு என்ன செய்கிறாங்க? கரண்ட்டு பாஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரே செகண்டில் டக்குன்னு செஞ்சிடறாங்க. அந்த குற்றவாளி அதே இடத்துல ஸ்பாட்டு மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான மரண தண்டையின் மத்தியில் சிலுவை மரணம் மகா கொடூரமானது. அல்லேலூயா. புழுத்து சேர்த்தாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? கரண்ட்டில் ஷாக் கொடுக்குறாங்க. அது மாத்திரமில்லை, இன்னொரு தேசத்தில் பார்த்தீங்கன்னா, நேபாள் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னா, குற்றவாளிகளை நல்ல கையை கட்டி அந்த நாட்களில் அவங்கள வந்து ஒரு குகைக்குள்ளே போட்டுருவாங்களாம். குகைக்குள்ளே பல விதமான தேள்கள், விஷப்பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அதில் போட்டு அந்த பூச்சி அவங்கள கடிச்சு அதே இடத்துல செஞ்சிருவாங்க, அந்த குகையில் செத்து போயிடுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் சிலுவை மரணம் மகா கொடூரமானது. ஏன்னா சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக குற்றவாளிகளை முதல்ல என்ன செய்வாங்களாம்? சவுக்குனால் அடிப்பாங்க. சவுக்குனால் அடித்து அவங்கள நிர்வாணமாக்கி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் செய்து எல்லாருக்கும் முன்பதாக தகாத வார்த்தைகளை பேசி, கொடூரமான வார்த்தைகளை பேசி எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் ரோமர்கள் அந்த நாட்களிலே அவர்களை சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள். சிலர் வந்து எப்படின்னா, சிலுவையில் அறையப்படுகிற சில குற்றவாளிகள் பாதி உயிர் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பிணந்தங்கி கழுகுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள் உயிரோடு இருக்கிற அந்த சிலுவையில் அவருடைய கண்களை பிடுங்கி தின்னோம், அவங்க கால்களை கொத்தி தின்னோம். இரவு நேரங்களில் ஓநாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஓநாய்கள் உயிரோடு இருக்கிற அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த குற்றவாளிகள் அவர்கள் என்ன செய்யுமா? கொஞ்சமாக கடித்து கொதறி தின்னு அப்படியே அந்த குற்றவாளிகள் அந்த சிலுவையில் என்ன செஞ்சிருவாங்க? மரித்து போயிடுவார்கள். ரோமர்கள் இப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமான தண்டனையை குற்றவாளிகளுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் சிலுவையின் பாடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலுவையின் துயரங்கள், சிலுவையின் காயங்கள், அப்புறம் சிலுவையின் தழும்புகள், சிலுவையில் நொறுக்கப்படுதல் என்று பல விதங்களிலே கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தியானித்தாலும் என்னென்ன காரியத்தை சொன்ன? சிலுவையின் பாடுகள், சிலுவையின் துயரங்கள், சிலுவையின் காயங்கள், சிலுவையின் தழும்புகள், இதெல்லாம் செய்தியுடைய தலைப்பு. நான் சொல்கிறேன், சிலுவையின் நொறுக்கப்படுதல் என்று பல விதங்களில் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் தியானித்தாலும், ஆனால் இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கொலோசியர் 1:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொலோசியரில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய இரத்தத்தினாலே அப்படிதானே ஆரம்பிக்குது. அவருடைய இரத்தத்தினாலே என்று ஆரம்பித்து 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்று முடிவடைகிறது. ஆமென். உலக தோற்றம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது பிதாவினுடைய அநாதி நோக்கமாக இருக்கிறது. அது யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆரம்பமும் அவருடைய ரத்தத்தினால தான் ஆரம்பிக்குது. 20ஆம் வசனத்தில் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தருகிறார் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆரம்பமும் ரத்தம் தான், முடிவும் சிலுவையில் சிந்தின ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின முதல் இடம் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கெத்செமனே தோட்டத்தில் என்ன செஞ்சார் ஆண்டவர்? வேர்வை எப்படி வந்ததுங்க? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. முதலாக இயேசு ரத்தம் சிந்தின முதல் இடம் எங்கங்க? கெத்செமனே இடத்துல தான் சிந்தினார். அல்லேலூயா. ரெண்டாவது அங்கிருந்து இப்போ எங்கே கொண்டு வராங்கன்னா, பின்பு அவங்க எங்கே கொண்டு வராங்க? பிலாத்துனுடைய அரண்மனையில் அநியாய விசாரணை செய்யப்படுகிற வேளையில் அங்கே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருக்கு சவுக்கடி கொடுக்கப்படுகிறது. 19ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அங்கே கெத்செமனேல ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை ரத்தத்தினால. ஆமா, இங்கே பிலாத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறாரு? வாரினால் அடிக்கும் பொழுது ரத்தம் வராம இருக்கும். ரத்தம் சரீரத்திலிருந்து பீறிட்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது பிலாத்துவின் அரண்மனைக்கு வெளியே இயேசு யூதருடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்றாங்க? போர் சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு ஆண்டவராக இயேசுவுக்கு உடுத்தினார்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ 3 விதங்களில் பார்க்கிறோம். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வேர்வை ரத்தமாய் சிந்தப்பட்டது. பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிக்கப்படும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. முட்கிடம் சூட்டப்படும் பொழுது, தலைகளிலே முட்கிடம் சூட்டப்படும் பொழுது அங்கே ரத்தம் சிந்தினார். அப்போ கல்வாரி சிலுவையில் அடுத்தது என்ன செய்கிறாரு? அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவை பட்டது. முடிவாக போர் சேவகன் என்ன செய்யறான்? எல்லாம் சிலுவையில் அறந்த பிறகு விழாவில் என்ன செய்கிறார்? ஈட்டினால் குத்தி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ரத்தமும் தண்ணீரும் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக மனுக்குலத்திற்காக சிந்தி கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவராக இருப்பார் நமக்கு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அப்போ எப்படியெல்லாம் ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்காரு பார்த்தீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தோம். பிலாத்து அரண்மனையில் ரெண்டு விதத்தில் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. கைகளினால் ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களினால் அடிக்கப்பட்டது, முற்றிடம் சூட்டப்பட்டது. எல்லா பகுதியிலும் விழாவினால் அவருடைய குத்தி, ஈட்டினால் குத்தி ரத்தம் வேர்வையும் தண்ணீருமாக வெளியே வந்து மனுக்குலத்திற்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவரை விசாரித்த பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி அவரும் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனாலே நான் பாவம் செய்தேன். இப்பதான் யூதாஸ் காரியத்துக்கு புத்தி தெளிது, மனம் திரும்புற அந்த இது வருகிறது. அப்ப பாருங்க, அது மாத்திரம் இல்லை, கூடவே இருந்தான். யாரு? ஆண்டவர் எங்க போனாலும் கூடவே இருந்தார். பேதுரு சொல்றாரு, பேதுரு என்ன சொல்றாரு? அவர் ஒரு பாவமும்
செய்யவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கூட இந்த பேதுரு ஆண்டவரை குறித்து அருமையான ஒரு காரியத்தை நம்ம இங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கும் மற்ற மனுஷன் சிந்தின ரத்தத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. மற்ற மனுஷனுடைய ரத்தம்லாம் தூய்மையான ரத்தம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள ரத்தம் ஏற்றணும்னா அவனோட ரத்தம் சரியாக இருந்தால் தான் ஏற்ற முடியும். ஆமாவா இல்லைங்களா? அந்த ரத்தமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அந்த ரத்தத்தை ஏற்ற முடியுமா? அந்த இரத்தத்தை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய வீடுகளில் எந்த வியாதி, பலவீனங்கள், தீங்கு, துக்கங்கள், கவலைகள், வியாதிகள் நீங்கும். சரீரத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறி போகும் என்று சொல்லி நம்ம பாடுறோம். அநேக பாடல்களை நம்ம பாடுறோம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் பாடுறோம். நிறைய பாடல் நம்ம சொல்லி கொண்டே போய் கொண்டிருக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தை நம்ம தியானித்து நம்ம பார்க்கணும். ஆமென். அந்த ரத்தத்தினால் நமக்கு என்ன மேன்மை, என்ன ஆசீர்வாதம், என்ன ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதில் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரிச்சிட்டார். அதனுடைய ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நாம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவ தம்முடைய ரத்தத்தை முழு மனுக்குலத்திற்காக கிருபையாக சிந்தி கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அது நிச்சயமாக விசேஷித்த ஒரு காரியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து 7 குறிப்புகள் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? எபேசியர் 2:13 வாசிங்க. முதல் காரியம் எபேசியர் 2:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, எபேசியர் 2:13, தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நீங்களும் நானும் இப்போ எப்படி வந்துட்டோம்? ஆண்டவருக்கு சமீபமாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முன்னே தூரமாக இருந்த நீங்கள், முன்னே எங்கே இருந்தோம்? பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் ஆண்டவரை அறியாமல் எவ்வளோ மோசமான காரியங்களை செயல்பட்டு எங்கேயோ இருந்தோம். உளையான சேற்றில் நாம் கிடந்தோம். உளையான சேற்றில் கிடந்த நம்மை அநேகரை கத்த தள்ளி உங்களை என்னை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தேடி வந்து, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய அவருடைய கிருபையினால தான் இன்றைக்கு இன்றைக்கு சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால உங்களை என்னை விலைக்கிரயம் கொடுத்து நம்ம மீட்டெடுத்து நம்ம ரட்சித்து தேவ சபையில் உங்களை என்னை கத்தர் நல்ல விசுவாசிகளாக, சாட்சிகளாக தேசத்திலையும் குடும்பங்களிலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் வேலையிலும் எல்லா இடங்களிலும் கத்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை கத்தர் தேடி வந்தார். அந்த தேடி வந்த இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். ஆமென். இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்து வந்துட்டீங்க, இப்போ கிறிஸ்து இயேசுக்குள் சமீபமாக ஆயிட்டீங்க. ஆனால் அந்த கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக வந்த பிறகு நீங்கள் எங்கேயோ தூரமாக போய் கொண்டிருக்கிறீங்க. சர்ச்சில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் தான் முழுமையாக நம்புகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வார்த்தை கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனது எகிப்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? எகிப்தின் அடிமைத்திலிருந்து எப்பொழுதோ ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு, ஆனாலும் எகிப்துடைய காரியங்கள் சில நேரத்தில் என்ன வந்துடுது? நமக்கு ஞாபகம் வந்துடுது. அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தேன், இப்போ மட்டும் நல்லாவே இல்லை, இப்போ மட்டும் நல்லாவே இல்லை. இப்பயும் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? நல்லவர்களாக, நல்ல ஆசீர்வாதமாக உங்களை என்ன செஞ்சுருக்காரு? கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசுவின் ரத்தத்தினால நம்ம சமீபமானீர்கள் சொல்லப்பட்டு இதை அநேகர் இழந்துட்டாங்க. ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்க, நீங்கள் செய்கிற தவறுனால நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை விட்டு விலகி
போயிட்டார். அதனால தான் ஜெபங்கள் கேட்கப்படலை. வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவனை தேவனை விட்டு பிரித்து தடுப்பு சுவரை உண்டாக்கி தூரப்படுத்தி விட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? ஏசாயா 59:2 நம்ம பார்க்கும் பொழுது நான் அதை பாருங்க, உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமா, அந்த அக்கிரமத்திலிருந்தும் அந்த தேவையில்லாத காரியத்திலிருந்தும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டான். ஆனால் மீண்டும் போய் அதிலே என்ன செஞ்சிடறோம்? போய் விழுந்துடுறோம். பேச்சு மாறல, நட மாறல, செயல் மாறல, குணம் மாறல, இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படலை. உங்கள் இதன் நிமித்தமாக தான் உங்கள் பாவங்களே உங்கள் ஜெபத்திற்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படலை? நான் ஆண்டவர்கிட்ட சமீபமாக வந்துட்டீங்க, ஆனால் சில காரியங்கள் அங்கங்கே இருக்குதே, அதை நம்ம செக் பண்ணி இந்த புனித வள்ளி இந்த சிலுவை தியான கூட்டத்தில், கல்வாரி தியான கூட்டத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறதோ அதை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே கிருபையுள்ளவளாக இருந்து நம்மை மன்னித்து நம்ம ரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமா? எபேசியர் 2:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எபேசியர் 12:2 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் எங்கெங்க இருந்தோம்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை நம்ம சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படிதானே இருந்தோம். நம்ம எல்லாரும் அந்நீரும் பரதேசிகளுமா இருந்தோம். காணியாட்சிக்கு எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? புறம்பே இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். இயேசுனா யாருன்னு நமக்கு தெரியாதவர்களா இருந்தான். ஆனா இப்ப ஆண்டவர் சிலுவையில சிந்த ரத்தத்தினால முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தினால நாம் சமீபமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறோம். அப்ப இருந்தோம். ஆனா இப்ப நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஆனா சிலருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில இன்னும் அந்நியரும் பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டு தான் இருக்கு. இதெல்லாம் விட்டு நீங்க என்ன செய்யணுமா? வெளியே வரணும். அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவரோடு கூட சமீபமா அவர் பக்கத்தில் நெருங்கி வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சமீபமானபடினால எப்படி அவர் நம்முடைய சமாதான காரணாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுசுவரை என்ன செய்தாரு? நிறைய பேர் நம்ம ஆரம்ப நாட்கள்லாம் பிரிந்து கிடந்தோம், சண்டை போட்டு அங்கே பேசாமல் இங்கே பேசாமல் சமாதானம் இல்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏசா யாக்கோபை எப்படி செஞ்சார் ஆண்டவர்? சகோதரனுடைய சமாதானம். ஆனால் இன்றைக்கி எங்கே இருங்க சமாதானம் இருக்குன்னு? சபைக்குள்ளே சகோதரர்கிட்ட சமாதானம் இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு சமாதானம் இல்லை, அக்கா தங்கச்சிட்ட சமாதானம் இல்லை, அக்கா அண்ணங்கிட்ட சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் சமீபமாக இருக்கேன் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் சிலுவையில் அதை என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் உடைத்து இரு தரத்தாரையும் என்ன செஞ்சிட்டாரு? ஒன்றாக்கி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? சமீபமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அலையக்கூடாது. சமாதானமாக ஒருவரோடு எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருங்கன்ற கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். சகோதரிகள் சகோதரியோடு, சகோதரோடு ஒரு மனதோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்தபடி நாம் இருக்கிறது இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமா பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எங்கே பெற்றிருக்கிறோம்? அவர் மூலமா பெற்றிருக்கோம். எப்படி? பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். இனி நாம் யாரும் இல்லை, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். எவ்வளோ அருமையான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்திருக்கிறார் பாருங்க. பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? சமீபமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சமீபமாக இருக்கிறது பெருசு இல்லை, பரிசுத்த ஆலயமாக எழும்பணும். அவர் மேல் நீங்களும் ஆவியினால தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ மனிதன் நம்பிக்கையோடு சிலுவை அண்டை வரும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், இயேசுவின் இரத்தத்தினால பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் சமீபமாக முடியும். ஆமாவா இல்லை? முடியுமா? முடியாதா? முடியும். கிருபாசனத்தண்டை நெருங்கிக்கிட்டு சேருகிற ஸ்லாக்கியத்தை நீங்கள் நானும் நேசித்து கொண்டிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு கோழி, தாய் கோழி குஞ்சுகள் போடும் பொழுது அந்த கோழி குஞ்சுகள் அந்த தாய் கோழிக்கிட்ட இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஆபத்து சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? தாய் கோழியை விட்டு இந்த கோழி குஞ்சுகள் தனியாக அங்கங்கே தூரமாக போகும்பொழுது நிச்சயமாக ஒரு ஆபத்து வரும். என்ன ஆபத்து வரும்? காகங்கள் வரும், பருந்து வரும், கழுகுகள் வரும். வந்து என்ன செஞ்சிடும்? தூக்கிட்டு போயிடும். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட எப்பொழுதுமே இருக்கு. இயேசு அதான் அவர் இரத்தத்தினாலே சமீபம், எங்கே போனாலும் இயேசுவோடு கூட தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமாம் இல்லைங்களா? 73 சங்கீதம் 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிற எல்லாரும் ஒன்றுமில்லாமல் போயிடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. 73 சங்கீதம் 27 வசனம். நேரம் இல்லை. இதோ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலனா ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சமீபமாயிட்டோம்னா ஆண்டவர் கூட இருக்கணும். தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லலாம். பாருங்க, இப்போ உலக உல்லாசங்களை அனுபவிக்க விரும்பி தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான் ஒருத்தன். தகப்பனை விட்டு என்ன செஞ்சிட்டான்? தூர தேசத்துக்கு போய் தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்து பன்றி தின்ற தவிடு கூட கிடைக்காம அப்புறம் மனம் திரும்பி அப்பாவுடைய வீடை தேடி ஓடி வந்தாரா இல்லையா? வந்தார். எத்தனை முடிவுகள், பன்றிகள் கிடைக்க தவிடு கூட கிடைக்காமல் போய்விட்டது. அது மாத்திரம் இல்லை, பேதுரு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின்னாக தூரத்தில் தான் சென்றார். ஆமாவா இல்லையா? மத்தேயு 26:58 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 26:58 பேதுரு தூரத்தில். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட வாங்கன்னு சொன்னா நிறைய பேர் என்ன செய்யறோம்? சர்ச்சில் வந்தால் கூட தூரமாக உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி சேர் இருந்தாலும் உட்காரதில்லை, கீழே இடம் இருந்தாலும் முன்னாடி வந்து உட்காரதில்லை. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? தூரமாக உட்காந்துக்கலாம். ஏன் தூரமாக இருக்கணும்? முன்னே செல்வோம் நாம் எல்லாரும் முன் செல்லும் நாளுதுவேன்னு பாடுறோம். அப்போ ஆண்டவருக்கு சமீபமாக, ஆண்டவர் கிட்ட நெருங்கி நம்ம வரணும். இங்கே பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசிரியருடைய அரண்மனைக்கு வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். அத்தருணத்தில் 69 வசனம் நேராக பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்கும். பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவிடத்தில் இருந்து வந்தானே? சொன்ன உடனே இல்லை, என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? 3 தடவை மறுதல் வச்சுட்டாரு. நான் 72 வசனத்தில் அந்த மனுஷன் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவில் வந்து கேட்குறாங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் உடனே சேவல் கூவிட்டு உடனே மனங்கசந்து போய் அழுதான்னு பார்க்குறோம். இப்போ ஆண்டவரோடு கூட இருந்தவன், ஆண்டவரை ரொம்ப நேசித்தவன், ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தவன், எல்லாவற்றையும் முகமுகமாய் பார்த்து நேரில் பார்த்தவன். ஆனால் அங்கே என்ன நடந்ததுங்க? அவருக்கு பின் சென்றான், மறுதலித்தான், சபித்தான். யார? இயேசுவையே சபித்தான். அப்போ எவ்வளோ பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் முன்னமே சொல்லிட்டார். நீ சேவல் கூதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன செய்வேன்? நீ மறுதலிப்பேன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போவே தெரியும் நீ என்ன இப்படிலாம் பண்ணுவேன்னு. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி அதே போல் 3 தடவை பேதுரு மறுதலித்தான். முடிவில் அவன் என்ன செய்கிறான்? மனங்கசந்து அழுதான். இன்றைக்கி நாம் சொல்கிறோம், நிறைய பேர் சொல்கிறேன், சிலர் சொல்லுவாங்க, பேதுரு எத்தனை தடவை வச்சான் தெரியுங்களா? 3 தடவை. நம்ம அதுக்கு மேலேயே மறுதலிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம், சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வசனம் கேட்குறோம், ஆனால் மறுதலிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்பாமல் போவதே ஆண்டோடைய மறுதலிக்கிறது தான் அர்த்தம். இயேசு சொன்னார், இப்படியெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறேன், இழுத்து கொள்வேன்னு சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் தானே? ஆமாம்,
12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். என்னன்னா, நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டு உங்களுக்காக என் இரத்தத்தை சிந்தி என் அண்டையே சேர்த்துக் கொள்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். தகப்பனுடைய அன்பை தேடி ஓடி வந்தான். தகப்பன் அவனை என்ன செய்து கொண்டார்? சேர்த்து கொண்டதா இல்லைங்களா? அவனை கிட்டி அரவணைத்து இளையகுமாரன் என்ன செஞ்சார்? கட்டி முத்தம் கொடுத்து நல்ல விருந்து பண்ணி மோதிரம் போட்டு அதை போட்டு அவனை என்ன செஞ்சார்? மனம் திரும்பி நீங்கள் வரணும். விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் உங்களை தேடி வரமாட்டாங்க. நீங்கள் பின்வாங்கி பின்மாற்றத்தில் போனால் சபையை தேடி விசுவாசிகள் தான் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இயேசுவையே அறியாதவங்க, அவங்க ஆண்டவர் யாருன்னே தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க பின்வாங்கி போனால் ஊழியக்காரர்கள் அவர்களை தேடி போவாங்க. ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரிஞ்சு நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீங்க. இளையகுமாரன் எப்படி அவங்க தகப்பனை தேடி ஓடி வந்தானோ அது போல் நீங்கள் என்ன செய்யணும்? தேடி இயேசுவை தேடி ஓடி வரணும். அப்படி வருகிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். 1 யோவான் 1:17 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு கூட என்ன செய்வது? எப்படி இருப்போமா? ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுதான்? சுத்திகரிக்கிறது. அதான் சிலுவையின் ரத்தத்தினால நம்ம எப்போ சுத்திகரிக்கப்படுகிறோம்? சமீபமாக அவர் கிட்ட வரும்பொழுது தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது பயந்து விருட்சங்களுக்கு பின்னாக ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. ஆதாமே நீ இங்கே இருக்கேன்னு கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் தெரியும் நீ அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனால் அவன் வாயிலேருந்து அறிக்கை பண்ணி தேவசம சொல்லும் பொழுது அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள என்ன செஞ்சார்? பழகி பெருகும்படி அவங்கள என்ன செஞ்சார்? அவனை ஆண்டவர் அவளை ஆசீர்வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டார். அது மாத்திரமில்லை, ஆபேல் தேவன் நெருங்கி கிட்டி சேர விரும்பிய போது ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சார்? பலிபீடத்தில் பலி செலுத்தி சமீபமாக சேர்ந்தார். ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவே நம்முடைய கிருபாதர பலியாக இருக்கிறார். ஆமாம் இல்லைங்களா? அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய அவர் தமது இரத்தத்தை சிந்தி நம்மை சமீபமாய் அவர் அண்டையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி இருக்கிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் செஞ்சிருக்குது, கழுவி தேவனுக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? சமீபமாக இருக்கிறோம், அவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம். அதான் 1 பேதுரு 2:10 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ நீங்க முன்னே தேவனுடைய ஜனங்களா என்ன செய்யல? இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா என்ன செய்யறோம்? இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். முன்னே நீங்க இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க. இப்பொழுதோ எப்ப இதெல்லாம் பெற்றுக்கொள்றோமோ ஆண்டவருக்குள்ள சமீபமா இருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தால நம் பூமியிலும் அவர் அருகே சமீபமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யார் அவரோடு கூட இருப்பாங்க? அவரோடு கூட இருக்கிறது யாரு? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவருக்காக உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு அருகாமலே சமீபமாக இருப்பார்கள். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம அங்கே வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு சமீபமாய் மாறுகிறோம். அப்போ நம்ம இந்த சமீபமாக ஆகிறோம்னா சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே போல் நீங்கள் மாறக்கூடாது, அதே போல் நீங்கள் ஜீவிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அப்படி நீங்கள் ஒருவேளை தவறி போயிட்டீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. நிச்சயமாகவே கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால உங்களை கர்த்தர் கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை தம்மண்டையிலே சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே, அடுத்தது என்னங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிறது. அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம சமீபமா இருக்கிறோம். இங்க அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. கொலோசியர் 1:14 பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? இந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எல்லா மனுஷரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான்
ஆண்டவர் எங்கே சொன்னார், எங்கே போனார்? நகர வாசலுக்கு புறப்பட்டு போனார். பாடுபடும்படியாக அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் புறப்பட்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமான்களாக மாற்றும்படியாக இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக எங்கே சென்றார்? நகர வாசலுக்கு புறம்பே புறப்பட்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். பாடுபடும்படியாக எருசலேமில் நகர வாசலுக்குள் பாடுபட்டிருந்தால் பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பு யூதருக்கு மட்டும் கிடைத்திருக்கும். எருசலேமுக்குள்ளவே இருந்தா. ஆனால் இவர் எங்கே வந்தார்? நகர வாசலுக்கு வெளியே வரார். எல்லா ஜனங்களும், இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை அறிந்தவர்களும் எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வந்து வாரினால் அடிக்கப்பட்டு இழுத்து செல்கிறது எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? பார்க்கிறபடியாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கவே இல்லை. எல்லா மனுஷனும் அவரண்டை வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டபடினால தான் எல்லா மனுஷர்களும் என்ன செஞ்சு கொண்டாங்க? ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் பாடுபடும்படியாக அந்த இடத்துல கடந்து போனால் நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அப்போ வேதவசனம் சொல்லப்பட்டு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுது, என்னுடைய பாவம் மூடப்படுது, அவன் எப்படிப்பட்டனா இருக்கிறான்? பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்படணும். எப்படி மன்னிக்கப்பட முடியும்? கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்கள் அந்த மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எபிரேயர் 9:22 பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. ஆமாம், ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி எபிரேயர் 9:22 நாம் அங்கே பார்க்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறையும் எல்லா ரத்தத்தாலும் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு என்ன உண்டாகாது என்று இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவிற்கு பாவத்தை செய்கிறது ரத்தமே. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் தான். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை கொண்டு தான் நம்மை ஆண்டவர் செஞ்சார் சுத்திகரிக்கும்படி, நம்முடைய பாவங்கள் கரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுத்திகரிக்குமாக்கும்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்முடைய பாவத்தில் இருக்க நம்மை என்ன செஞ்சார்? ஆண்டவர் மீட்டு எடுத்தார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சால் அவங்க என்ன செய்வாங்க? மிருகத்தை, ஆடு மாடுகள் என்ன செய்வாங்க? கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் செஞ்சுட்டு அதை ஒரு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு எபிரேயர் 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு மற்ற எல்லா மிருக ஜீவனின் பலியையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? ஒளிய பண்ணினார்னு நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் என்ன செய்யாதுங்க? பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அந்த பரிசுத்தமாக எதனால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம்லாம் நீங்கள் வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. 4 8 10 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே அந்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரியில் கூட பாத்திரத்தை என்ன சொன்னார் ஆண்டவர்? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொல்லி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்ம பார்க்கணும். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் என்ன செய்யுங்க? பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கேன் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இதை குறித்து இந்த தலைப்பில் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா.
ஆமென். அப்ப பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தாங்க அதிகாரம் உண்டு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷ இடத்துல போய் சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துப்பாங்க, இந்த பக்கம் வந்து பாரு, அவங்க ஒன்றா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன் உடனே பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, மனுஷகுமாரனுக்கு தான் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆகவே தான் சொன்னார், திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார், மகனே நீ என்ன செய்ய, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2 நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாத, அங்கே படுக்கையில, ஒருவேளை நீங்க பாவத்துல ஆவிக்குறிச்சத்துல படுக்கையில கிடப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரத்துல நீங்க வந்தீங்கன்னா இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அவருடைய, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா, என் பாவ மன்னிப்பை கர்த்தர் மன்னிப்பாரு, மீட் எடுப்பாரு, விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வாரு, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோடு திரும்பி போனான். ஆமா இல்லைங்களா? விசுவாசம் இருக்குதான், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரு, அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க, தேவசமத்தில் உட்காருங்க, அழுத புலம்பி செபிங்க. விசுவாசம் இருந்தபடினா தான் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ உன் நீ பத்திரமா நீ போ அப்படின்னு சொல்ல திமிராக வார்த்து. அது மாத்திரம் இல்லை, பாவியான ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி நேசியாத. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டா உடனே பிரபலப்படுத்துகிறோம். என்ன செய்கிறோம், இந்த பையனா, இந்த பொண்ணா, அந்த ஆளா, இவங்களாம் மோசமானவன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் யார்? நியாயத்திற்கு நாம் யார்? நம்ம கடவுளா? நம்ம இயேசுவா? ஊழியக்காரெல்லாம் கடவுள் கிடையாது, விசுவாசியும் கடவுள் கிடையாது, யாரும் ஆண்டவர் தான் அவர்களை என்ன செய்வார். எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் அதை விட்டு தள்ளிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு, உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு, உங்கள் பிள்ளைகளை பார்த்து, உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை சரி பண்ணி ஓடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நேரத்தை சரி. யார் என்ன போனாலும் அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணுமே தவிர தேவையில்லாமல் அங்கேயும் இங்கே என்ன செய்யக்கூடாது, பரப்பிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் என்ன செய்யுங்க. ஆமாம், நீ உருப்படவே மாட்டே, நீ வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் அதுவும் பாவம் தானா. நேற்று இடத்துல ஒரு புக்கை படிக்கும்போது பார்த்தேன், நீ வேஸ்ட்டுன்னு சொன்னாவே, ஏன், அவர்களை யார் சிருஷ்டித்தது? கர்த்தர் சிருஷ்டித்தார். உங்கள் பிள்ளைகள் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகளோ வேலை செய்கிற இடத்துலையோ எங்கே சொன்னாலும் வாயின் வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சிலுவையில் சிந்த இரத்தத்தினால எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும் நம்புங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். முதலாவது, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு, அவர் இரத்தத்தினால் நம்ம என்ன செஞ்சோம், சமீபமானோம். ரெண்டாவது, அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு. மூன்றாவது, சபையாக இயேசு சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே அவர் நமக்கு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சுய இரத்தத்தினாலே சபையை கர்த்தர் சம்பாதித்தார். இது யாருடைய சபையும் கிடையாது, இது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, இது கர்த்தருடைய ஆலயம், ஆண்டுடைய சர்ச். இது கிறிஸ்து தாம் சிந்தின சுய ரத்தத்தினாலே இந்த சபை என்ன செஞ்சிருக்கிறாரு, சம்பாதித்து கொடுத்து, இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் விசுவாசிகளை செய்யணும், கீழ்ப்படியணும். அதன்படி சபையில் கொடுக்கப்படுகிற தூதுகளை கேட்டு, சபையில் கொடுக்கப்படுற சத்தியங்களை கேட்டு விசுவாசிகள் வளரணுமே தவிர பின்வாங்கி போயிடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சுய ரத்தத்தினால சபை, ஏதோ சபை தானா வந்ததில்லை. சிலுவை மரணத்துக்கு பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பிறகு தான் சபை என்ற அமைப்பு உருவானது. கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபை அண்டையில் என்ன செய்வாரு, சேர்த்து கொண்டே வருகிறார். அதுக்காக தான் சுய ரத்தத்தினாலே ஆண்டவர் சபையை சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையாக இணையா விட்டால், இன்னைக்கு ஏன் சபை இல்லாமல், ஏன் சபைனா தான் ஆராதிக்குமா சிலர்லாம் சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து ஆராய்ச்சா போதாதான் சிலர்லாம்
பேசுகிற ஆட்கள் நம்முடைய சபையில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், இப்பயும் இருக்க தான் செய்கிறாங்க சிலர்லாம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னு வேண்டாம், கேட்குறாங்க சிலர்லாம். அது சபைக்கும் சரியாக வர்றதும் கிடையாது அந்த ஆட்கள்லாம். ஆமாம், சபைக்கும் வர்றது கிடையாது. என்னைக்காச்சும் வந்து உட்காந்துருப்பாங்க. சபையை ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினால நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஏன் கொடிய ஓநாய்கள் வந்து மந்தையை என்ன செய்கிறோம்? பாலாக்கி விடும். பழைய ஏற்பாட்டில் எகிப்தை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சபை என்று தான் அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போ சபை எதுக்குன்னா, சபையில் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சபை எதுக்கு தேவைன்னா, அங்கே தான் கர்த்தர் பேசுவார், அங்கே தான் வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும். அதுக்காக தான் வீட்டில் உட்காராமல் சபைக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னா வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ கண்ணீரோ பாடோ வேதனையோ அங்கே வந்து உங்களுக்கு வார்த்தை பேசப்படும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினால சபையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறாங்க. ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக சபையாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? வாசிங்க எபிரேயர் 12:23 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பரலோகத்தில் பேரெழுதில் இருக்கிற முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாங்க எழுதப்பட்டிருக்குது பாருங்க. பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சர்வ சங்கமாகிய சபை என்று தான் அங்கே அழைக்கப்படுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சேர்த்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:47 நாம் அதை குறித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டனால தான் கர்த்தர் நம்ம சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கிடந்தீங்கன்னா பிசாசு உங்களை என்ன செஞ்சிருவான்? இன்னைக்கு ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். சபைக்கு முக்கியத்துவம், சபைக்கு வரணும். எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில், சில நேரத்தில் வர முடியலனாலும் மற்ற ஜபங்களில் சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக சபையில் உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? அதுதான் பாஸ்டர்மார்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. சபையில் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையிலிருந்து ஊழியர்கள், பல மிஷனரிமார்கள் வரலாம், ப்ரீச்சர்ஸ் வெளியேந்து வரலாம், தீர்க்கதரிசிகள் சபையிலேருந்து புறப்படலாம். அவங்கெல்லாம் அந்த வார்த்தையின் மூலமாக இயேசு கொடுக்குற அந்த ஆலோசனைகளுக்கு கொடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 6:20 ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. பவுல், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்யணுமா? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் மனுஷர்களை அல்ல தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும். அவங்கள பார்க்க வர, இவங்கள பார்க்க வர, அவர் வந்துட்டாரா இவங்க வந்துட்டாரெலாம் இல்லை. நீங்கள் யாரை பார்க்க வரீங்க? இயேசுவை பார்க்க வரீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆலோசனை இதுதான். என்ன ஆலோசனை? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். எத்தனையோ பேர் ஆண்டவர் தள்ளிட்டு உங்களையும் என்னையும் வந்து கர்த்தர் கிருபையாக தேவ சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கான்னு சொன்னால் அவர் நம்மேல் பாராட்டின தயவு, இரக்கம், கிருபை இதெல்லாம் மறந்துட்டு விசுவாசிகள் இன்றைக்கு ஜெபத்துக்கும் சபைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கர்த்தர் உங்கள் மேலே கோபம் தான் படுவார், தவிர அன்பாக இருக்க மாட்டார். நான் சொல்கிறது ரைட்டா இல்லையான்னு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன்றா ரைட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு உங்களை மீட்கும் பொருளாக கிரயம் கொடுத்து தம்முடைய ரத்தத்தை ஊற்றி ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சிருக்காரு? மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் சில நேரத்தில் நான் சொல்கிறது, திருவிருந்து எடுக்கும் பொழுது கூட கர்த்தருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து பார்க்கணும், நினைவு கூறணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். திருவிருந்து ஆராதனை என்று சொன்னாலே அந்த காலத்தில் சபையில் திருவிருந்து எடுக்கணும்னா சுத்திகரிப்பு ஜெபத்தில் பங்கு பெறலாம். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ராபோஜனமே கிடையாது. இன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரலாமா? எத்தனை பேர் இருப்பாங்கன்னே தெரியாது, பயந்தும் வருவாங்க. பார்க்கலாம், இனி பாஸ்டர்கிட்ட சொல்லி அதை செய்யலாம் நான் யோசிக்கிறேன். சும்மா வந்து பாத்திரத்தை இப்படி வந்துட்டு உட்காந்துட்டு அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை குடிச்சிட்டு போகிறது அது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்?
ஜெபிக்கணும். வீட்டில் ஜெபிக்கிறது வேற விஷயங்க, சபையில் வந்து ஜெபிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன் வீட்டில் ஜெபிச்சா போதாதா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சபையில் அதான் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையில் வந்து நீ அறிக்கை செய்யும் பொழுது அது இன்னும் மேன்மையாக இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கும்போது கூட வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம், நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? ஆமாவா இல்லைங்களா? அப்ப அது எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அதுக்கு? ஆமென். அது மாத்திரம் இல்லை, 11:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:25 இயேசு சொல்றாரு பாருங்க, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. சபையாக இணைந்து ஒரு மனதோடு குடும்பமாக இணைந்து ஆராதனை செய்யுங்க. சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபைக்கு கனம் கொடுங்க. ஆராதனை நேரங்களில் கீழ்ப்படிந்து, ஊழியர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து வந்து உட்காருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவும் பகலுமாக இருந்து ஊழியர்கள் உங்களுக்காக வேத பாடத்தை தியானித்து சனிக்கிழமை ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். ஆனால் சிலர்லாம் என்ன செஞ்சிடறாங்க, ஏதோ வந்துட்டு போகிறாங்க. அப்படிலாம் இனிமேல் என்ன செஞ்சிடாதீங்க, இருக்காதீங்க. சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சிலுவையில் சிந்தின ரத்தத்திலிருந்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1:20 வாசிங்க. கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் முதல் வசனம் சமாதானத்தை உண்டாக்கி போதுங்க. அடுத்தது என்னன்னா, ஆண்டவராகிய சிலுவையில் சிந்து ரத்தத்தினால் நமக்கு என்னதுங்க, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை இந்த மனுக்குலத்திற்கு என்ன செஞ்சாரு, கொடுத்தார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. நிறைய குடும்பங்கள் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. உள்ளத்தில் சமாதானம் இல்லை. குடும்பங்களையும் சரி, ஊழியத்துலையும் சரி, சபையிலையும் சரி, சொந்த பந்தங்களை மத்தியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் என்னதுங்க, இந்த சமாதானத்தை கெடுக்கிறது யார்? பிசாசு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நடு சுவர் என்ன செஞ்சார் ஆண்டவர், தகர்த்து இரு தரத்தாரையும் அப்படி நீங்கள் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த கல்வாரி தியான கூட்டத்தில் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் என்ன செஞ்சிடணும், பேசிடணும். பேசலைன்னா பரலோகம் போகவே, நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அது உண்மை. பேசாமல் முறுமுணுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டு இவங்கள பார்த்துட்டு இடிச்சிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாடுறதும் துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் உபவாசம் பண்ணுறதும் கண்ணீர் விடுறதும் ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சமாதானம் உள்ளவளாக இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்காரு. தெய்வீக சமாதானம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமாம், நேசிக்கிறீங்களே, சமாதானம் இல்லையே. நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அப்போ எங்கேயோ வேறு இடத்துல எங்கேயோ நீ என்ன செய்யணும், ஒருமனமாகணும். வேறு இடத்துல எங்கேயும் சமாதானம் கெட்டு போயிருக்கு. அந்த சமாதானம் என்ன செய்யணும், சரி செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எப்படி சரி செய்ய முடியும்? சிலுவையில் சிந்த ரத்தத்தினால தான் அங்கே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளின் சுதந்திரம் என்ன தெரியுங்களா? பணமோ பொருளோ பெரிய வேலையோ அந்தஸ்தோ பெரிய வீட்டில் இருக்கிறதோ காரோ இல்லைங்க. நீ உன் குடும்பத்தில் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறீங்களா, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பணம் இருந்து பொருள் இருந்து யாருங்க சந்தோஷமாக இருக்கிறா? இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கை என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஏதோ ஒன்று காரியம் குறையுது. காரணம் என்ன? இயேசுவை விட்டுட்டாங்க. முன்னே தூரமாக இருந்த மாதிரி இப்பயும் தூரமாக தான், ஜெபத்துக்கு வராமல் தூரமாக இயேசு விட்டு தூரமாக இருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. ஆகவே தேவ சமாதானத்துக்காக கல்வாரி சிலுவை சிந்தின ரத்தத்துக்கு நீங்கள் ஓடி வாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்கள் என்ன செய்யுமா, ஆளுகை செய்யும். எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அது மாத்திரமா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் காத்து கொண்டாதான் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானம் உண்டாகும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்யணும், சிந்தையை இருதயத்தை காத்து கொண்டாலே உங்களுக்கு சமாதானம் நிச்சயமாக உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு
உலகம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவான் 14:27 சொல்லப்பட்டு நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. உலக மக்கள் சமாதானத்துக்கு வழியை அறியாமல் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகளுடையும் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. விசுவாசி என்ன செய்கிறாங்க? வழி தடுமாறி போய்கொண்டிருக்காங்க. சமாதானத்துக்கு வழி தெரியும், வசனம் தெரியும், பாட்டு. ஏன்னா என்ன செய்கிறாங்க? விசுவாசிகள் இப்போ தடுமாறுறாங்க. யாருக்குங்க சமாதானம் இல்லை? கர்த்தரை விட்டு தூரமாக போகிறவர்களுக்கு சமாதானம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன் துன்மார்க்கமாக வாழ்கிறோம்? துன்மார்க்கமாக வாழ்கிறவனுக்கு தான் சமாதானம் இல்லை. இயேசு விட்டு பின்வாங்கி போகிறவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், தேவ சித்தத்தை செய்யாதவர்கள், வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், சத்தியத்துக்கு கீழ், இப்படி எல்லாம் இருந்தா அவன் வாழ்க்கையில் சமாதானமே. நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்கள் பாடுறோம். இருக்குதாங்க? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குதா? பாடினா போல உண்டாகணும். ஆகவே இந்த கல்வாரி தியான கூட்ட நாட்களிலே தேவ சமூகத்தில் சிலுவையில் சின்ன ரத்தத்தினால கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல், யூதாவின் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லி ஆதியாகமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வாசிக்கிறோம். கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க, எனக்கு தெரியல. ஆதியாகமத்தில் எங்கேயோ வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் யூதாவின் செங்கோல் விட்டு, ஆமாம், எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனம். சமாதான கர்த்தர் உங்க குடும்பத்துல வரும் வரலையும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. ஏசாயா 9:6 சமாதான பிரபு. ஆமென். மீகா 5:5 சமாதான காரணம். அப்போ இயேசு பூமியில் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? லூக்கா 2 அதிகாரம் 14 வசனத்தில், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி தேவனை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அப்போ இயேசு பாலகனை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தபோது அங்கே இருந்த இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோன் என்ன சொல்றாரு பாருங்க? ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு இந்த இடத்துல நீங்க போகும்போது சமாதானத்தோடு போகப்படுவீர்கள். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? லூக்கா 2:39 வாசிக்கிறோம். அதை லூக்கா 2:29 வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பூரண சமாதானத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இயேசு சீஷர்களுக்கு தரிசனமானது முதல் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 13:12 வாசிங்க. எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம்படியாக. அந்த ரத்தம் என்ன செய்யுதுங்க? பரிசுத்தம். 5வது பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம தியானிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை, இந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த ரத்தத்தினால தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தம் கிடைக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில், பேச்சில், வார்த்தையில், செயலில், பார்வையில், நடையில், உடையில், எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லைன்னா தேவ சமூகத்தில் ஓடி வாங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை. ஆமாம், நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் நீங்கள் ஆண்டோடைய வருகையிலையும் போக முடியும், ஆண்டவர் முகமுகமாக என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? இப்போ உங்களை, நம்முடைய காரியங்களை நம்ம தேவசம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தம்முடைய வெளியேற பெற்ற அந்த கல்வாரியில் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார், பூரணமாக நம்மை பரிசுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
23 வசனம் பார்த்தேன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி கர்த்தர் உங்களை என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா, அந்த ரத்தம் என்ன செய்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது, நம்ம என்ன செய்தது, நீதிமான்களாக மாற்ற கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேண்டும்னா ஆண்டவர் சிலுவையில சிந்தற ரத்தத்தினால தான் அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்தது எபிரேயர் 9:14 வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சரிங்க, எவ்வளவு நிச்சயம். 6வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய அந்த இரத்தம் ஊழியம் செய்வதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். அல்லேலூயா. என்ன ரத்தம்? 14 வசனத்தில் என்ன சொல்றோம்? ஊழியம் செய்வதற்காக. ஆமென். கிறிஸ்துவினுடைய ரத்தம், சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ஏதோ பாஸ்டர்கள் மாத்திரம் ஊழியம் செய்வதில்லை, மிஷனரிமார்கள் இல்லை. நம்ம ஊழியம் செய்வது எல்லாருடைய கடமை. ஆணுடைய வார்த்தை சொல்வது எல்லாருடைய. ஆமாம், அதுக்காக தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை சாட்சியாக நல்லபடியாக வைத்திருக்கான்னு சொல்லி மற்றவர்களுக்கு போய் என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணும், ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கத்தறிங்க சொல்லுங்க. நம்ம இங்கே பார்க்கணும், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சுத்த மனசாட்சி அவசியம். என்ன அவசியங்க? சுத்த மனசாட்சி. தம்முடைய சிலுவையில் சில ரத்தத்தினால ஊழியம் செய்வதற்கு சுத்த மனசாட்சி சுத்தமாக இருக்குன்னு சொல்லி கத்தருங்க பேசு. செத்த கிரியைகளற உங்களை சுத்திகரிக்க வேண்டியது குற்ற மனசாட்சி வாழ்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் சுவிசேஷமாக எடுத்த ஜனங்களோடு கூட பேச முடியாது. அது இப்படி மனசாட்சி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா சாத்தான் அதை பயன்படுத்தி என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துட்டுருவான். நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். ஆகவே அவருடைய இரத்தத்தினால ஆண்டவர் கிருபையாக நல்ல வசனம் தெரியும், நமக்கு நல்ல வார்த்தை தெரியும், பேசிக்கான நாலேஜ் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆண்டுடைய அன்பை ஞானமாக ஜெபத்தோடு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எதுக்கு அந்த ரத்தம் சிலுவையில் சிந்தப்படுதுன்னா ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாரும் சுத்த மனசாட்சியோடு என்ன செய்யணுமா? ஊழியத்தை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனசாட்சி நம்ம சரியாகணுங்க, இருதயம் சுத்திகரிக்கப்படணுங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் தாங்க மற்றவர்களுக்கு போய் நம்ம ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்வதற்கு தண்ணியில் உள்ள அபாத்திரமான நிலைமையை அவர் என்ன செஞ்சார்? உணர்ந்தார். ஐயோ, என்ன சொல்றாரு? அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொல்லும் பொழுது அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் என்ன செய்யறேன் என்று கதறி தேவசம் ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது என்ன செய்யப்பட்டது? சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து என்ன செய்கிறாரு? தன் கையில பிடித்த குரட்டாலே ஒரு நெருப்பு தலை எடுத்து தன் வாயை தொட்டு இதோ உன் அக்கிரம் நீங்கி என்ன செய்தது? உன் தொட்டதெல்லாம் உன் பாவம் நிவர்த்தியானதுன்னு சொல்லப்பட்டது போல இன்றைக்கு பலிபீடத்தில் அந்த அக்கினி உங்களை என்னையும் தொடரணும். ஆமென். ஏசாவினுடைய உதடுகளிய தொட்டதுனால அந்த பலிபீடம் தான் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவின் ரத்தம் உங்களை என்னையும் தொடரணும். தொட்டால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த அக்கினி குரடு பரிசுத்தாவின் அபிஷேகமாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கல்வாரின் ரத்தமும் பரிசுத்தாவின் வல்லமையும் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பையும் மனதுருக்கமும் தேவை.
ஊழியத்துக்கு என்னென்ன தேவை? இறக்கம் வேணும், பரிசுத்தாவின் வல்லமை தேவை, அபிஷேகம் தேவை, கிறிஸ்துவின் அன்பு தேவை. அது மாத்திரமல்ல, மனதுருகிற இருதயம் நமக்கு தேவை. இது இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷம் சொல்ல முடியும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த இரத்தத்தினால தான் இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் நம்ம யாரை ஜெயிக்க முடியும்? பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆண்டவர் சிலுவையில் ஜெயித்தார். அதுபோல அந்த சிலுவையில் சிந்த இரத்தத்தினால வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாலிபர்கள் கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சபையில் கூட பேசினா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அந்த தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை 2 பகுதியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே சபையில் பேசினா அது ரொம்ப பிரயோஜனமான. ஏன்னா கடைசி காலத்தில் இந்த சர்வாயுத வர்க்கம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்த காலத்தில் நமக்கு தேவை. ஏன்னா பிசாசு என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அப்போ மரணம் நேர்கிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பிசாசின் மேலே மந்திரம் தந்திரங்கள் பில்லி சுனியங்கள் எதுவாக இருந்தாலும் இதிலெல்லாம் இருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா எங்கே போனாலும் கிடைக்காது. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் செய்கிறாரு, கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. ஏசாயா 54:14-17 பார்க்குறோம். உனக்கு விரோதமாக நியாயத்திலும் எல்லா நாவையும் என்ன செய்வா? குற்றப்படுத்துவா. உபாகமில் ஒரு பகுதியில் நாம் பார்க்கிறோம். உனக்கு விரோதமாக பேசுகிற இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களை மேடுகள் என்ன செய்வாய்? மிதித்து நீ ஜெயம் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லி கொண்டு போ. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நமக்கு என்ன செஞ்சிருக்க ஆண்டவர்? சகல வல்ல மேற்கொள்ளும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க ஆண்டவர்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது. எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று உங்களை சேதப்படும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பிலும் நடந்து பாலசிங்கின் வலு சேர்ப்பத்தையும் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவளிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, என்னென்ன சுதந்திரங்கள் உண்டோ அவ்வளவையும் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அந்த சியோன் மலையில் காணப்படுவதில் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுங்க? பாவம் மன்னிப்பாக சமீபமாக இருக்கிறோம். பாவம் மன்னிப்பாக மீட்பு உண்டாகிறது. 3வது என்ன சொன்னேன்? சபை. சுய ரத்தத்தினால சபையை கொடுத்தாரு. தேவ சமாதானம். அதுக்கப்புறம் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். 7வது பிசாசை ஜெயிக்க சிலுவையில் நமக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். இதெல்லாம் நினைவு கூர்ந்து வீடுகளில் எதிலெல்லாம் நீங்கள் சரியானோ, இன்னும் எதில் பரிசுத்தம் அடையணும், எதை விடணும், எதெல்லாம் விட்டு விலகி ஓடணுமோ அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் கல்வாரியில் சிந்த ரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்க ஆண்டவர் அவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். 17வது பாடலில் ஒரு வரியை ஒரு பகுதியை படிச்சுட்டு நம்ம முடிப்போம். 21வது பக்கம். தேவாட்டின் திரு ரத்தத்தால் நான் சுத்தமாகினேன், அவரின் சுத்த இரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை இரட்சகா துதி உமக்கென்றும், சேற்றி நின்று என்னை மீட்டெடுத்ததினால் துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. தேவாட்டின் தேரோ இரத்தத்தால் நான் சுத்தமாகினேன், அவரின் சுத்த இரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை இரட்சகா துதியோ மக்கென்றும், செற்றி நின்றென்னை மீட்டெடுத்ததினால். மகிமை இரட்சகா துதியோ மக்கென்றும், செற்றி நின்றென்னை மீட்டெடுத்ததினால். துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு
பணிந்து துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்தே. என் பாக்கியம் நினைக்கையில் என் உள்ளம் துள்ளுதே. பூலோக சுகம் தள்ளினேன் மெய் பாக்கியம் கண்டு. நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன், ராஜன் மோகம் கண்டு என்று சந்தோஷிப்பேன். நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன், ராஜன் மோகம் கண்டு என்று சந்தோஷிப்பேன். இரத்தத்தின் பலனால் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி முகங்களாக. இரத்தத்தின் பலனால் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி முகங்களாக. இரத்தத்தின் பலனால் வாழுவேன் சொர்க்கத்தில் முகங்களாக. எழுந்து நிற்போம். தேவாட்டின் தேரோ இரத்தத்தால் நான் சுத்தமாகினேன். அவரின் சுத்த இரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை இரட்சகா துதியோ மக்கென்றும் செற்றினேன் தன்னை மீட்டெடுத்ததினால். மகிமை இரட்சக துதியோ மக்கென்றும் செற்றினேன் தன்னை மீட்டெடுத்ததினால். துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் நேசுகுமார் நின்றும் பாராமல் எங்களுக்காக உம்முடைய குமார் நீயே தந்தவர். அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் எங்களை கூட்டிச் சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினீரே, பரிசுத்தத்தை கொடுத்தீரே, சபையை தந்தீரே, சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்தீரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள இன்னும் எங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாளை மாலையிலும் இந்த கூட்டம் உண்டு.